ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் முள்ளங்கி லைக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப சத்துக்கள் நிரம்பிய காய் முள்ளங்கி, நீர்க்காய். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி முள்ளங்கி உங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இங்கே 100 கிராம் அளவு துவரம்பருப்பை நான் கழுகிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பாத்திரத்தில். பாருங்கள் நல்லா எப்படி மலர்ந்து வெந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கும் பொழுது தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க பருப்பை போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா 15லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளாரையே உங்கள் பருப்பு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி இந்த மாதிரி வடித்து தனி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நீங்கள் ரசம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பவும் சாம்பார் செய்கிறதுக்கு இன்னும் தண்ணி வேணும், அதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கும்போது இதில் தக்காளி போட்டிங்கன்னா வெந்துடும். அப்படியே கரைச்சி நீங்கள் ரசம் வச்சுக்கலாம். நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறத விட பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த சாம்பாரினுடைய ருசியும் மனமும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கடைஞ்சிட்டேன். நான் 3/4 பதம் அளவுக்கு கடைஞ்சிருக்கேன். ஒரு தக்காளி பழம் எடுத்து கையில் கசக்கி வச்சுருக்கேன். ஒரு முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி தேவைக்கு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2 நடுவில் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, உப்பு, சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பூண்டு பற்கள் இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், பெருங்காயம். பூண்டை மட்டும் நம்ம முன்னாடியே சேர்த்திடலாம். இதெல்லாமே நம்ம கடைசியாக தாளிக்கறக்க வச்சுக்கலாம். மித்த பொருட்கள் எல்லாம் கடாயில் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க 2 பல் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முன்னாடியே நம்ம பூண்டு போடும்போது லைட்டாக அதனுடைய ஃப்ளேவர் இறங்கும் நல்லா உங்களுக்கு. இதில் வெங்காயம் நான் சின்ன சின்ன வெங்காயமாக எடுத்து உளித்து முழுசாக அப்படியே போடுறேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், அப்போ காரம் அதிகம் இறங்காது. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் முழுசாக போட்டிங்கன்னா தான் சாம்பாரில் உங்களுக்கு கரையாமல் அப்படியே நல்லாயிருக்கும். முள்ளங்கியை நான் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த முள்ளங்கியை போட்டு 2 நிமிஷமாக வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் இது கூட வதங்கும் பொழுது அதனுடைய வாசம் கொஞ்சம் கம்மியாயிடும். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா சாம்பார் தூள் போட்டு காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கி விடுங்க. தக்காளி பழம் 1 கையிலேயே நான் நல்லா கசக்கி வச்சுருக்கேன். கட் பண்ணி போடலை, ஏன்னா காய் போட்ட அப்புறம் தக்காளி போடுறோம், அதனால தான் நான் கசக்கி வச்சுருக்கேன் சீக்கிரம் வேகிறதுக்காக. 2யும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா பொடி, தக்காளி, காய் எல்லாமே ஒன்று கூடி வர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காய் இதுலேயே 3/4 பதம் அளவுக்கு வெந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிதுன்னு. இந்த மாதிரி வதக்குனீங்க அப்படின்னா சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுறத விட ஒரு 2-3 நிமிஷம் அதிகமாகும், அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த முள்ளங்கியினுடைய வாசமே தெரியாது. நார்மலாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வதக்குனதுக்கு அப்புறமா புளித்தண்ணி, புளி நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். நீர்க்காய்களில் கொஞ்சம் கெட்டியாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி நம்ம கடைசியில் தேவையான அளவு விட்டுக்கலாம். அந்த காய்களே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் கெட்டியாக தான் சேர்த்து 3 நிமிஷம் போல் வேக விடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே கலக்கி விடுங்க. புளியினுடைய பச்சை வாசனை போகணும். நம்ம வச்சுருக்க எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். 100 கிராம் அளவுக்கு பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். பருப்பு ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா பருப்பு, சாம்பார் பொடி, தக்காளி, புளி எல்லாமே கலந்து விட்டுருங்க. இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு புளி எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா
1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்ச அப்புறமா நம்ம ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நிறைய பேர் வந்து ஜீரகத்தை பருப்பு கூடயே வேக வைப்பாங்க. பட் ஃபைனலாக போட்டோன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அது கூடயே போட்டுக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஃப்ளேவருக்கு தான், உங்களுக்கு வந்து அந்தளவு காரம் தராது, ஏன்னா நம்ம உடைக்கலை. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லா மணம் வர்றதுக்காக. இதை எல்லாத்தையுமே நல்லா சாம்பாரில் போட்டு திரும்பவும் வந்து ஒரு கொதி விடுற அளவுக்கு வந்து கலக்கி விடுங்க. எப்போதுமே வந்து வெள்ளை முள்ளங்கியினுடைய சத்துக்கள் வந்து ரொம்ப சிகப்பு முள்ளங்கியை விட ஜாஸ்தி. சிவப்பு முள்ளங்கி வந்து ஒரு ருசிக்காக தான் வந்து சேர்த்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை முள்ளங்கி சேர்த்துங்க. யூரினல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ரொம்ப நீர்ச்சத்துள்ள காய், நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுவை அறிந்திட சுவைத்து பார்க்கவும். தேங்க்யூ.